லைட்ஸ் ஆன். சார், மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்க. இல்லை, பயமாக இருக்குது. சரி, ஓகே. சார், கேமராவை பார்த்து பயப்படாமல் பேசுங்க. வணக்கம், என் பேர் குமார். பிஏ வரலாறு படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வரலாறுகள் யாரும் படிச்சதில்லை. எங்கள் அப்பா எலி பொறுக்கிறவர், எங்கள் அம்மா மரம் வைக்கிறாங்க. என் ஊர் ஒரு குக்கிராமம். எங்கள் பெரியவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கூலி வேலை பார்க்குறாங்க. இந்த இன்டர்வியூ கூப்பிடும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் பசிக்காக எலியை பிடிச்சி சாப்பிட்ற இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஊருக்கு வெளியில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கும் ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. சரியான சாப்பாடு கிடைக்காது. ஊரில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் எங்களை சேர்க்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை. எங்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. பஸ்ஸு இருந்தவங்க ஸ்கூலுக்கு நடந்து தான் போயிருக்கேன். ஸ்கூலுக்கு போனால் எந்த பசங்களும் என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. உன் மேலே ஆட்டை வைக்குது, எலி பொறுக்கிறவன் அப்படின்னு சொல்லி எங்கள் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா அன்றைக்கி வேலைக்கு போனது எங்களுக்கு சாப்பாடு. மழைலாம் பெய்யும் போது எங்கள் வீட்டில் தண்ணி விழுவும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டு தூங்க கூட முடியாது. எங்களுக்குன்னு தண்ணி ரோடு இல்லை, தண்ணி டேங்க் தெரியாது. கரண்ட் இல்லாததுனால சரியாக படிக்கவும் முடியாது. எங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, படிப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்புன்னு. ராத்திரி பகல் பார்க்காம படித்தேன். வசதி இல்லாததுனால பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியல. பட்ட படிப்பு படித்தும் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. அதனால் கூலி வேலைக்கு போய் தான் படிச்சுருக்கேங்க. முதல்ல என்னை எங்கேயே வேலைக்கு சேர்க்கலை. கடைசியில் ஒரு இடத்துல வேலையில் சேர்ந்தேன். அங்கே என் முதலாளி தான் எனக்கு உதவி செஞ்சு படிக்க வச்சார். அவரால் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். காலேஜ் போட்டுட்டு போவேன், நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, படிக்க புக்கு கூட இருக்காது. என் முதலாளி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்மளே மனுஷமாக பார்க்குறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒரு நாள் காலேஜில் தண்ணி தாகமாக இருந்துச்சு. கூட படிக்கிற பசங்கக்கிட்ட தண்ணி கேட்டேன். ஆனால் ஒருத்தரும் தரல. அவங்க தண்ணி தராத கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தண்ணி கேட்கறதுக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வரைக்கும் என் மனசில் இருக்குது. ரொம்ப சரியில்லைன்னா கூட எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. 3 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். குளிக்கிறதுக்கு தண்ணிக்கு தான் 5 கிலோமீட்டர் போய் தான் எடுத்துட்டு வரணும். அப்படி போகும்போது தான் எங்கள் அம்மாவை பாம்பு கழிச்சிருச்சு. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க பொணக்க போய்க்க கூட சுகாது இல்லை. உங்களுக்கெல்லாம் இருக்கிற சுகாது இப்போ ஏரியில் போய் பொணக்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாவை போட்டோம். எங்கள் அம்மாவை போட்டோம், ஏரியிலே போட்டோம். எங்கள் அம்மா சாப்பிட்றனாலும் எங்கள் அம்மா சாப்பிட்றனாலும் எங்கள் லைஃப்பில் சாப்பிட வச்சுருக்காங்க. ஆகப்பா சின்ன வயசில் எனக்கு சினிமா போகணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டாங்க, ஏன்ப்பான்னு கேட்பேன். அப்போ எங்கள் அப்பா, நம்மலாம் பாம்பு மாதிரிப்பா,
அதுக்குள்ளே இருக்கிற விஷம்தான் நமக்குள்ளே இருக்கிற பேருங்க. என்னைக்கு அதை விஷமாக பார்க்காம ஒரு உயிராக பார்க்குறாங்களோ அதுவும் உயிராக தெரியும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பாம்பை உயிராக பார்க்கறது விஷமாக தான் பார்க்குறாங்க. அதை உயிராக பாருங்க. தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகம் நம்ம ஒன்றா வாழ்றதுக்காக தான் இருக்குது, பிரிஞ்சு போய் வாழ்றதுக்காக இல்லை. நன்றி. உலகம் மூலமாக ரியூஸ் பண்ணாண்டானா இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் ஒடுக்கப்பட்டு இந்த மாரி சமூக ரீதியாக ஒருத்தன் எலி பிடிக்கிறான், அணில் பிடிக்கிறான் அப்படின்னவே எனக்கு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க. பண்ணிக்கிறோம் இப்போ என்ன கட்டல அது என் மேம் விளையாட்டு சத்துக்கு என்ன வர்றாவ இங்கே என்ன பதிவு ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு ரொம்ப கஷ்டமா போச்சு சார். அந்த பொணத்தை தூக்கி ரொம்ப கொடுமையா போச்சு சார். இந்த 5 பிள்ளைங்களை விட்டுட்டு அந்த பிள்ளை இறந்து போச்சு. பொண்ணு ரொம்ப உடம்பு நல்ல முடியல. இந்த வயலை தான் சார் தூக்கிட்டு போனோம். எங்களுக்கு வயல்ல வாய்க்கால போனோம். நாங்கள் புதைக்கணும்னு பார்த்தா நாங்கள் வந்து கேட்க முடியாது சார். நாங்கள் குடி தண்ணி கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தெருவில் போய் எத்தனை பேருக்கு சார் போடுவாங்க? 11 பேர். நம்ம போய் குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். அவங்களாம் பார்த்து விட்டாதான் சார் எங்களுக்கு தண்ணி. முள்ளு அடிச்சிட்டாங்க. நம்ம கேட்டா எங்க இடம் நாங்கள் முள்ளு அடைக்கிறோம்னு சொல்றாங்க சார். நம்ம கேட்க முடியுமா சார்? இப்போ கஷ்டமா இருக்கு சார். கோயிலாண்ட 11 மணிக்கு நின்னோம். சரி வெயிட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி நினைச்சா பார்த்தா முதல் பந்தியில் எல்லாம் மடிக்கினாங்க. அப்புறம் 2வது பந்தியில் போய் உட்காந்து சொல்லு எல்லாம் போட்டாங்க சார். அதுக்கப்புறம் சாப்பிட போட்ட டைம்ல ஒரு ஆள் வந்து எல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு நீங்க எல்லாம் உட்காரக்கூடாது, அங்க போய் நின்னுங்க, மிச்சம் மீறி சாப்பாடு கொடுங்க. யார் மூலியமாவது ஒரு இதுல நல்லது எங்களுக்கு நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். I can speak well and I want to change my futures, and mostly they see me in behind woods. I speak little. Why didn't you continue your studies? Because I had studies, sir. I studied in 7th and we thought, okay, we don't have any choice. We can't beg, sir. அஸ்வினி அப்படிங்கிற பெண் பேட்டி ஒன்றில் ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலும் ஆச்சு. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் பூஞ்சேரி கிராமத்துக்கு சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் நரிக்குறவர் இருளர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, வாக்காளர் அடையாள அட்டைகள், சாதி சான்றிதழ்கள் உள்ளிட்ட 4.5 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. இடம் கொடுக்க வரதுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நாங்கள் உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேற்று வந்தாங்க. நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கமான்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த மரியாதை வந்து இதுக்கு முன்னாடி தந்திருக்கலாம்ல.